ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து க்ரோவா கார்டன் தான் விளையாட போகிறோம். நேற்று நான் வீடியோ போடுறது கைஸ், சாரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஓகே வாங்க நம்ம இப்போ இந்த க்ரோவா கார்டன் கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேமில் நான் கொஞ்சமாக நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது வீடியோ போடணுங்கிறதுக்காக, இல்லைனா உங்களுக்கு போர் அடிக்கும்ல. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்குன்னு என்னடா இவ்வளோ வாழான்னு கேட்கலாம் நீங்கள். ஆனால் இதுவே எனக்கு இது கம்மிங்க, குட்டி. இதெல்லாம் எனக்கு என் அளவுக்கு கிடையாது. பார்த்தீங்களா, நான் இதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறது, அதாவது இன்னும் நான் நிறையா பண்ணணும், அதுதான் நான் சொல்ல வரேன். அங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி எப்படி வச்சுருக்காங்கன்னு கார்டனை. ஆனால் நாம் பாருங்கள், ஒரு 2-3 தென்னை மரம், அப்புறமா பேம்பு, கேக்டஸு, அப்புறம் பெப்பர். இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க பெப்பரு, ஆனால் நல்லா இருக்கும். அப்புறமா மேங்கோ இருக்குது, மேங்கோவும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்புறமா ட்ராகன் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆமாம், அப்புறமா ஈவெண்ட்டில் லிலே இந்த ஃப்ரூட் வச்சு, ஃப்ரூட்டுன்னு சொல்ல முடியாதுங்க, ஃப்ளவர். லிலேக்குன்னு ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு இந்த ஈவெண்ட்டில். இப்போ ஏதோ ஹனி ஈவெண்ட்டோ ஏதோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட்டில் எனக்கு கிடச்சிச்சு இது. அப்புறமா அது எப்படி எடுத்தேன்னா, அதுவும் ஃப்ளவர் சீட் பேக்கு. அந்த ஃப்ளவர் சீட் பேக் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இது தேவை. என்னது ஏதோ தானே சொல்லுவாங்க, ஹனி. மறந்து போயிடுச்சாங்க, ஹனி. அது ஹனியை தான் கேட்பாங்க அவங்க. அந்த ஹனி எப்படி எடுக்கிறதுனா, இப்போ இந்த கேமில் பாலினேட்டட் மியூட்டேஷன் ஒன்று இருக்குது கைஸ். அது நம்மளுடைய ஃப்ரூட்ஸில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லேக் ஆகுது. இப்போ பார்த்தீங்களா, கோல்டு மாதிரி தான் இருக்கும், ஆனால் கோல்டு கிடையாது. இப்போ பார்த்தீங்களா, பாலினேட்டடுன்னு காமிக்குதா. இதான் கைஸ் அப்படி இருக்கும். ஸோ அதை போயிட்டு அந்த ஃப்ரூட்டை போயிட்டு அந்த அங்கே ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு அவன் நம்மளுக்கு 10 ஹனி தருவான். அந்த 10 ஹனியில் நாம் இது வாங்கிக்கலாம். அது என்னது, அது ஹனி. சரி, 10 ஆனால் சாரி கைஸ், அந்த இந்த பாலினேட்டட் ஃப்ரூட்டை கொடுத்து 10 ஹனி வாங்கிக்கிட்டோம்னா அங்கே குயின் பீன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நம்மளுக்கு என்ன வேணும், இது ஏதோ எக்குலாம் கொடுப்பாங்களாங்க. அந்த எக்கு வேணால் எக்கு எடுத்துக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒன்றா எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வின்பி ஐ வாண்ட் டு ட்ரேட் ஹனி. இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஃப்ளவர் சீட் பேக் இருக்குது. அப்புறமா இது என்ன ஃப்ரூட்டு, எக்கோட்டேரியன் ஃப்ரூட். இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் இருக்குது. இப்போ ஏதோ ஹனி ஸ்ப்ரிங்க்லர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்புறமா பீ எக் இருக்குது, இதில் பீ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறமா வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க கைஸ், இதில் தான் இருக்குது. ஆனால் இது ரீஸ்டாக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இப்போ சீட்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். லக்கியாக இருக்கா, பம்கின் இருக்குது. பீன் ஸ்டாக் ஒரு தடவை வந்துச்சுங்க, ஆனால் அப்போ என்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்க முடியல. இப்போயாச்சும் கொஞ்சம் காசுலாம் வந்துச்சுன்னா பட்டுன்னு போட்டு எடுத்துருவேன் கைஸ். தான் நானும் பார்த்துட்ருக்கேன். இப்போ சரி, காசு வந்தால பீன் ஸ்டாக் எடுத்துடுவேன். காசு என்கிட்ட டபுள் த அமௌண்ட் இருக்குது என்கிட்ட. ஸோ வாங்கிடுவேன். இந்த லிலிக் ஃப்ளவருக்கு தான் ஏதாச்சும் மியூட்டேஷன் விழுமான்னு பார்க்குறேன், விழ மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஃப்ரோசன் மியூட்டேஷன் இருந்தால் அதாங்க பணம் அதிகமாக தருவான். அந்த ஃப்ரோசன் மியூட்டேஷன் இருக்குது பாருங்களேன், ஃப்ரோசன் மியூட்டேஷன் இருக்கா, அதை போய் வீங்க, இன்னும் நிறைய காசு தருவான் தலைவன். அப்பா அன்றைக்கி ஒரு நாள் இந்த மேங்கோ வாங்கி போட்டாங்க. அப்பா ஷாக்குடுன்னு அப்பா எத்தனை இந்த ஷாக்குடு மியூட்டேஷன் தாங்க நிறைய இதில் விழுந்து கிடக்கு. அப்புறமா பெப்பர் கொஞ்சமாச்சும் பெருசாக வளரும்னு இந்த ஸ்ப்ரிங்க்லர் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன், வளர மாட்டேனேங்கிற மாதிரி மொத்த காலில் நின்றுட்டுருக்கான் தலைவன். அது மட்டும் இல்லாமல் இது மியூட்டேஷன் இல்லாமல் செல் பண்ணாக்கா கம்மியாக தான் காசு தருவான். ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
அப்புறமா பாலினேட்டட் ஃப்ரூட்ஸை கொடுக்க போகிறீங்கன்னா என்கிட்ட சாய்ஸஸ் இருக்குது. லைக் கோகோனட், இந்த மாதிரி கோகோனட், பேம்பு கூட ஓகே தான். ஆனால் கோகோனட் போய்வீங்க, கோகோனட் தான் கொஞ்சம் பெருசாக வளரும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய இது தருவான், ஹனி. நிறைய ஹனி தர மாட்டான், சீக்கிரமாக ஹனி தந்துடுவான். அப்புறமா என்ன இதில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை கைஸ் இதில். வாங்க நெக்ஸ்ட் இங்கே அப்புறம் பக்கிக், ஆடாப்பா பஃபேகா பக்கிக்கா பக்கிக் பா 50 மில்லியன் கைஸ் பா. நம்ம நினச்சா கூட இப்போ வாங்க முடியாது. வாங்கணும்னு ஆசை தான், ஆனால் காசு இல்லை. சரி விடு, நம்மளுக்கு ஏன் அதெல்லாம். சரி கியர் ஷாப்லையாச்சும் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். சுமி கியர்ஸ் பாப்பா. ஆஹா, அட்வான்ஸ் ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய செடிங்களுக்கு அடிப்போம். என்னடா ஸ்ப்ரிங்க்லர் 50,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னு. இந்த இது ரோஸுங்க, இது அவ்வளோ நல்லா இல்லை. இதுவும் அந்த ஈவெண்ட்லேருந்து தான் எடுத்தேன். சரி வாங்க இதை வச்சு விடுவோம். எல்லாரும் தாராளமாக வளருங்க. ஓகே கன்ஃபார்ம். இங்கே வச்சு விட்டா தலைவனும் வளருவான். இந்த இதெல்லாம் எடுத்துடலாம், இந்த பெப்பர்லாம் எடுத்துடலாம். ஏன்னா இன்னும் புது பெப்பர்லாம் வளரும். ஸோ வாங்க இந்த பெப்பர் எடுத்துருவோம். நல்லா இல்லை, ஏன்னா குட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே வந்து அதை வளர்த்து விட்றோம். ஸோ இப்போ செல்லை போட்டு செல் மை இன்வென்ட்ரி. பார்த்தீங்களா, மியூட்டேஷன் இல்லாமல் நான் விற்றனாக்கா இவ்வளோ தான் எனக்கு காசு கிடைக்கும். இது கேஜியாச்சும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் மியூட்டேஷன் இல்லாமல் இந்த குட்டியாக இருக்கிறதெல்லாம் விற்றுறாதீங்க. ஸோ இப்போ நான் ஏன் விற்கிறேன்னா, நான் இப்போ ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் வளரும். ஸோ அதனால தான் நான் விற்றேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, ஸ்ப்ரிங்க்லர் வைக்காமல் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க மெயினாக. அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கலான்னு பார்த்தா, ஆனால் காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தா அப்பா சரியான விலை கைஸ். இவன் வாங்கிட்டான் கைஸ், கொஜிட்டா. அப்பா வாங்கிட்டு சந்தோஷத்தில் குதிக்கிறார் தலைவர். எனக்கும் வாங்கணும் ஆசை தான், காசு இல்லையே. நான் இப்போ என்கிட்ட இருக்க காசை டபுள் பண்ணால் கூட என்னால் வாங்க முடியாது அது. ஓகே, அப்புறமா பெட்ஸு இது எல்லாம் தான் இருக்குது கைஸ். ஸ்பாட்டட் டியர் நான் எடுத்து நினைக்கிறேன். மற்றபடி ஜெயண்ட் ஆண்ட்ரோ இந்த மால்னு இருக்குல்ல, இதுவும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கினேன்னு நினைக்கிறேன், தெரில மறந்துட்டேன். ஆனால் ஜெயண்ட் ஆண்ட்ரு எதுவும் பண்ணுற மாதிரி தெரில எனக்கு. அது என்ன பண்ணுன்னு அந்த ஃபீச்சரே போடல. இப்போ நான் சாப்பாடு வேறு இவங்களுக்கு குடிக்கணும். ஆனால் இவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அப்பா, என்னத்தான் நான் சாப்பாடு கொடுத்தாலும் இவங்க வந்து வளர மாட்டுறாங்க. இதுதான் சாப்பாடு உள்ளே போக மாட்டேங்குது தலைவனுக்கு. இது மேங்கோ வச்சு அனுப்புவோம். அந்த மியூட்டே ஷாக்குடெலாம் நான் கொடுக்க மாட்டேன். நார்மல் மேங்கோ, நார்மல் மேங்கோ, இன்னும் நார்மல் மேங்கோ தாங்க பார்ப்போம். நார்மல் மேங்கோ, மேங்கோ. என்னடா நீங்கள். சரி ஷாக்குடு மேங்கோவே ஒன்று எடுத்துப்போம், இதெல்லாம் எடுத்துப்போம். ஓகே, இது இவனை கொடுத்துடலாம். இவன் ஏறிட்டானா, இப்போ இதை எடுத்து நம்ம ஜெயண்ட் ஆண்ட்டை கொடுத்துருவோம். என்னடா ஏறவே மாட்டேறீங்க. மோலுக்கு கொடுப்போம். சீமன் இவன் பேர். ஓகே, ஜெயண்ட் ஆண்ட்டுக்கும் இதுதான் வேணும்னு நினைக்கிறேன். ஷாக்குடு, ஒரே ஒரு ஷாக்குடு தான், அப்புறமா தரமாட்டேன். ஒரே ஒரு ஷாக்குடு, அப்புறமா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாமா? ஒரு ஆப்பிள் எடுத்துப்போம். ஓகே, ஃப்ரோசன் ஷாக்குடு ஆப்பிள்.
ஓகே டேய் ஜெயண்ட்டு இந்தா வச்சுக்கோ. நீ பாருங்க ஏறவே மாட்றான். ஏறிடுச்சு. யாரெல்லாம் அவனை கொண்டிருப்பேன். ஓகே நம்ம டியருக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவனுக்கு நம்ம இதை கொடுத்துருவோம். ஆப்பிள். என்னடா ஆப்பிள் சாப்பிட்றா? உடம்பு நல்லா புஜிட்டிக்காக வச்சுக்கணும். புஜிட்டிக்கா இந்தா இன்னொன்னே வச்சுக்கோ. சாப்பிடுங்க. இந்த மோல் பையனுக்கும் இது கொடுத்துடலாம். இந்த பேம்பூ தூக்கி இவனுக்கு கொடுத்துருவோம். ஃபிட் பண்ணிடுவோம். ஓகே எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்த வீடியோவில் தான் நம்ம வந்து எல்லாம் கார்டனுக்கு ஏதாச்சும் சீடு கீது போடலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்தா சீடு ஒரு சீடும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல கைஸ். சரி க்ரோ கார்டன் வீடியோ போட்டு நம்மளும் வந்து ஏதாச்சும் அது சீடெலாம் வளர்க்கலான்னு பார்த்தாக்கா, ஆமாம் சீடு ஸ்டாக்கில் வந்தால் தானே, அது வரவே மாட்டேங்குது. அது வரைக்கும் நம்ம தென்னந்தோப்பை வந்து சுற்றி காட்டுற மாதிரி நம்மளுடைய கோகோனட் ட்ரீயை காட்டினேன். அப்பா ஏன்னாக்கா குறிப்பிட்டது அந்த கோல்டன் இருக்குல்ல, அதை மட்டும் எடுக்கவே முடியல கைஸ். எடுக்கணும், எப்படி எடுக்கிறதுன்னு தான் ஒன்றும் தெரியல. அழகா இந்த பேம்புல கீது ஏறணுமோ பாருங்க. எதையும் கலெக்ட் பண்ணிடக்கூடாது ஏறுறங்கிற பேரில். ஏன்னா சரி காசுங்க, இது எல்லாமே செம்ம காசு. பேம்பு இங்கே இருக்க எல்லா பேம்புமே ரொம்ப சூப்பரான பேம்பூஸ் கைஸ். அவ்வளோதான் அடைச்ச. இந்த பாருங்க இந்த ஃப்ரோசன் பேம்புலாம் ரொம்ப காசு அதிகம். அவ்வளோதான். ஆனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மூன் மேங்கோலாம் வந்துச்சுன்னா நான் எடுத்துருவேங்க கைஸ். மூன் மேங்கோன்னு ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும். அது இன்னும் இந்த அப்டேட்டில் தூக்கிட்டாங்களான்னு தெரியல, அதை வேறு பார்க்கணும். இங்கே ஒரு பேம்பு வச்சு விட்டா வந்துடலாம்ப்பா. எடுக்க முடியல கைஸ். இந்த ஃபீட் பண்ணியாச்சு. வேறு ஏதாச்சும் இருக்குது. ஃப்ரோசன் கோகோனட் இதெல்லாம் இவங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, ஃபீட் பண்ணக்கூடாது. அப்படியே செல் பண்ணிடணும். யூ வாண்ட் டு செல் திஸ் பாருங்க. ஆனால் கோகோனட்டும் கொஞ்சம் வந்து சைஸ் அதிகமாக இருக்கணும். ஃப்ரீஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல மியூட்டேஷன் இருக்கணும். இந்த மூன்லைட் மியூட்டேஷன்லாம் வரும், அது நல்லா இருக்கும் கைஸ். மூன்லைட்லாம் என்கிட்ட மூன்லைட் மேங்கோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இதோ இருக்கு பாருங்க, மூன்லைட் மேங்கோன்னு காமிக்குது. சில்டா அப்போ அது மூன்லைட் கிடையாதா? இது மூன்லைட்டு. இங்கே பாருங்க கைஸ், இது மூன்லைட் மாதிரி தானே இருக்குது. ஷாக்கில் இருக்கிற மாதிரி ஜொலிக்குது. ஆனால் மூன்லைட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் தான் கைஸ் இருக்கும். ஆனால் இதுவும் பர்பிள் கலரில் தான் இருக்குது. ஆனால் பாருங்களேன் சார், அப்படியே பேசிக்கிட்டே ஒரு சில்டு ஆப்பிள் எடுத்துட்டேன். நாம் சாப்பிட்லாம் தான், ஆனால் சாப்பிட முடியல. இதையும் போய்ட்டு செல் பண்ணிடுவோம். நல்ல காசு தான் கைஸ் கிடைக்குது. பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன போடலான்னு இருக்கோன்னா, பிளாக்ஸ் ஃபுட்ஸில் செகண்ட் பார்ட் தான் நான் போடுவேன்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு இல்லைனாக்கா இன்றைக்கி போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு நான் சீக்கிரமாக வீடியோ போடலான்னு தான் பார்க்குறேன். ஸோ எனக்கா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது வந்து எப்படின்னா இந்த பிளாக்ஸ் ஃபுட்ஸ் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் வீடியோ புருக்ஹெவன் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோவே டிஸ்கோ இந்த மியூட்டேஷன் நல்லா இருக்கும் கைஸ். டிஸ்கோ மியூட்டேஷன் செம்மையாகவே இருக்கும். ரெயின்போ மியூட்டேஷனும் இருக்கும் கைஸ், அது செம்ம பவர்ஃபுல் கைஸ். அதுதான் எதையாச்சும் வரும்னு நினைக்கிறேன், வர மாட்டேங்குது. பார்ப்போம்.
இந்த லிலைக் ஃப்ளவரில் ஏதாச்சும் ஒரு மியூட்டேஷன் வருமா வராதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கே யாராச்சும் பார்த்தா தானே கமெண்ட் பண்ண, யாரும் பார்க்கவும் மாட்டுறீங்க. என்ன கைஸ் நீங்கள் சீட் ஷாப் ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். சீட் ஷாப்பில் என்ன இருக்குது? இன்றைக்கான வீடியோவுக்கு ஏதாச்சும் லக் இருக்கா? இல்லை. ஐ திங்க் நீங்கள் லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லக்கு கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, யாரோ லைக் பண்ணியிருப்பாங்க போல். பேசிக் ஸ்ப்ரிங்க்லர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. லைக் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. நம்மளுக்கு பேசிக் ஸ்ப்ரிங்க்லர் கிடச்சிருக்கு. யாரோ லைக் பண்ணியிருக்காங்க போல். இப்போ பார்த்தீங்களா வளர்ந்துருக்கு, பார்த்தீங்களா நல்லா. இப்போ பாருங்கள் பெருசாக வளர்ந்துருக்கா. இப்போ வந்து இதையும் அப்படியே வச்சு விட்டுருலாம். இதில் என்ன பண்ணணும்னா ஒரே ஒன்று மட்டும் இப்படி எடுத்துடணும். ஒன்றே இல்லை அந்த ரெண்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மற்ற ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுருங்க. மற்ற ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம பேசிக் ஸ்ப்ரிங்க்லர் தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து அவ்வளோ பெருசாலாம் வளராது, ரொம்ப பெருசாலாம். ஆனால் ஓரளவுக்கு வளரும். ஸோ அதனால தான் நான் அதை பிச்சு விட்டேன். இப்போ வந்து அந்த ரெண்டுமே இருக்குங்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா வளரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படியே பேசி நம்ம 16 நிமிஷம் ஓட்டிட்டோம் கைஸ். ஓகே, இங்கே நான் வீடியோ முடிச்சிக்கலான்னு தான் இருக்கேன். எனக்கு இதுக்கு மேலே நான் வந்து இன்னும் உங்கள்கிட்ட வளவலான்னு பேசிக்கிட்டே இருந்தேன்னா நீங்கள் கோவமாய் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ தேர்ஸ்டே வந்து தேர்ஸ்டே பிளாக் ஷூட்ஸ் வீடியோ போல் பார்க்குறேன். அப்புறமா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். ஏன்னா ஃப்ரைடே வந்து ஈத் வருதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ அதனால் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். ஸோ எல்லோரும் வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இங்கேருந்து முடிச்சிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.